Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் எக் மஞ்சூரியன் தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸ்லாம் வெஜிடபிள் சாப்பிடலனா இதுதான் கரெக்ட்டான சாய்ஸ். அப்புறம் நிறைய குழந்தைங்க வீட்ல உள்ளவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த எக் வந்து சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு சைடு வந்து நம்ம எக்கு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி தனியாக ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் சப்போஸ் ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் கூட மற்ற முட்டைகள்லாம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் பிடிக்குமோ அவ்வளோ பெப்பர் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இதுக்கு மேலே நார்மலாக இட்லி வைக்கிற அந்த பிளேட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன கிளாஸ் அப்படி இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் வந்து நல்ல எண்ணெய் தடவிட்டு இதை ஊற்றி வச்சுருங்க. உங்களுக்கு இட்லி சட்டி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை சைடில் இருக்குது, அந்த குழியில் இல்லைன்னா அதிலே கூட நீங்கள் ஊற்றி வச்சு கூட இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 15 to 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு மேலே ரைஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குது பாருங்கள். அப்படி சாப்பிடும்போதே ஜூஸியாக செமையாக இருக்கும். நம்ம கிரேவி செய்யும் போது அந்த ஜூஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அடியில் வரைக்கும் வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக குத்தி எடுத்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சுற்றி நல்லா ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தனியாக இப்படியே நீங்கள் சாப்பிட கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எக் ஸ்மெல்லே அதில் இருக்காது. இப்போ வந்து நம்ம இதை செஞ்சிடலாம், கிரேவி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்ததும் இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி வரும். இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த உப்புனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டும் சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோயா சாஸுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க, அந்த ஒரு புளிப்பு சுவைக்காக. அதுக்கப்புறம் சில்லி சாஸுக்கு வந்து ஒரு 4 வரமிளகாவை வந்து நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும்.
நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த எக் மஞ்சூரியன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து டேரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயிலில் இல்லை நெய்யில் வந்து லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த நல்ல ஜூஸியாக இந்த எக்கு வந்து வரணும்ல, அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு செமி கிரேவியாக இருந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த கிரேவி நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்ல தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் கெட்டியாயிரும். அதனால் ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் நீளமாக கட் பண்ணி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கிட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிளாஸியாக சூப்பராக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான ஈஸியான ஃப்ரைட் ரைஸை பார்த்துடலாம். ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ரைஸை வந்து குக் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணிடலாம். தண்ணி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதில் கல்லுப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ரைஸ் உதிரியாக நல்லா வரும். இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த உதிரியாக நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். அதனால் ஃபுல்லாக நல்லா ஆறட்டும். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்கே ரெடி பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா ஆறிடும். இப்போது நல்ல ஒரு பெரிய பாத்திரம், அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி நல்ல ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அந்த அடி பக்கத்தில் இருக்கும்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆனியனும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்ல 2 கப் அளவு கேபேஜ், அதாவது முட்டைகோஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு ஆக்கிடாதீங்க. இது கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்னால கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவு கேரட், 1 கப் அளவு பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து இன்னும் காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் குடமிளகாவும் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த ஆயில்லையே. கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த 2 சாஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சோயா சாஸுக்கு பதிலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி இதே மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸ் உடையாமல் நீளமாக அப்படி கடையில் உள்ள மாதிரியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம், மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஃபைனலாக இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 ரெசிபியும் செய்கிறதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க. சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ரெசிபி உங்களை தேடி வரும்.